2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் கேட்டது போல, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். 27வது வசனம், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பழைய உடன்படிக்கையில் நாம் கேட்டது போல, யோபு அவர் கடைசியாக அந்த வார்த்தையில் பாவம் செய்யவில்லை, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எவ்வளவு பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மனிதர் நமக்கு எவ்வளவு முன்மாதிரியாக இருக்கிறார். சிறிய காரியம் நடந்தாலே நாம் குறை சொல்லுகிற இடத்துல இருக்கிறோம். ஆனால் இவருக்கு நடந்த காரியம் மிகப்பெரிய காரியம். ஆனால் இவர் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இப்படி நடந்துருச்சே, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி எனக்கு நடந்தது அப்படின்னு ஒரு முறை கூட அவர் குறை சொல்லலை. அதனால தான் தேவன் சொன்னார் அவரை குறித்து, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் நாம் கேட்டது போல சீஷர்களை அவர் திடப்படுத்தின பின்பு அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டோம். இங்கே நாம் யோபுவுக்கு நடந்தது போல, பவுலுக்கு நடந்தது போல, நாம் காலையில் நாம் பாடல் பாடினோமே, அந்த சகோதரருக்கு நடந்தது போல ஒரு துளி கூட நம் இங்கே இருக்கிறவங்களுக்கு நடக்கலை. ஒரு சில இழப்புகள் இருக்கலாம், ஒரு சில இறப்புகள். ஆனால் இவங்களை கம்பேர் பண்ணும் பொழுது ஒன்று குறைய 40 அடியாகனா 195 அடி வாங்கியிருக்கார். இயேசுவுக்கு கூட 40 அடி தான், ஆனால் பவுலுக்கு 195 அடி. அவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் வழியாகத்தான் அந்த ஜீவனை நம்ம கண்டுகொள்ள முடியும் நாம் கேட்டோம். அந்த ஜீவன் அப்படிங்கிறது போனோன்னு எடுத்துக்க முடியாது. எல்லாவற்றையும் வெறுத்து, எப்படி நாம் மோசேயை குறித்து கேட்டோம், யோபு, மோசே, பவுல், இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள்லாம் அவளை குறித்து கேட்கும் பொழுது அவர் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும், நாம் நம்முடைய இருதயத்திற்குள்ளர அது வந்துடக்கூடாது. அந்த பணம் நாம் சம்பாதிக்கலாம், நாம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், என்ன பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பணம் நம்முடைய இருதயத்திற்குள்ளர வந்து, நான் இந்த பணம் என்னை காப்பாற்றும், இந்த பணம் என்னுடைய எதிர்காலத்திற்கு உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையை அதன் மேலே நம்ம வைக்கக்கூடாது. நாம் ஒரு சாட்சியை கூட கேட்டோம்ல, அந்த ஒரு சகோதரி ஒருத்தவங்க நிறைய பணம் வச்சுருந்து அதனால் அவங்க உடலை சுகமாக்க முடியலன்னொன்னே தூக்கி எரிஞ்சிக்கிட்டே போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட கேள்விப்பட்டோம். பணத்தை, இந்த பணம் இவ்வளோ என்கிட்ட இருக்குது, இதனால் என்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு. நாம் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் இந்த யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அது தேவனுடைய கண்களுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் நம்மை விட்டு போகும் பொழுது, அந்த யோபுவை விட்டு போகும் பொழுது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருபோதும் இதை மறக்கவே கூடாது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. அதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய லைஃப்பை கம்பேர் பண்ணும் பொழுது, எவ்வளவு ஏதோ ஒரு நடந்தால் கூட நாம் உடனே அதை குறித்து முறுமுறுக்கிறவர்களாய், குறை சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை எந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க விரும்புகிறார்னா, யோபு சொன்னது போல நாம் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. ஆனால் நீதிமொழிகள் ஒரு வார்த்தை இருக்கிறது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 19:3 நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும்,
என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். நாம் கேட்டது போல நம்முடைய சரீரத்தை நாம் சரியாக கவனித்து கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க 40 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணணும், இதெல்லாம் கட் பண்ணணும், எண்ணெய் பலகாரத்தெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போகிறப்பயே கல் தோசை, அப்புறம் போகிறப்பயே போண்டா வடை, இதெல்லாம் அப்படி பார்க்கும் பொழுதே அந்த வண்டி ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கு பிடிச்சி அந்த கடை ஓரத்தில் நிற்கும். அதைத்தான் சொல்கிறாரு இங்கே, மனுஷனுடைய மதியினம். அப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா டாக்டரே சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு சுகர் அதிகமாயிட்டு இதுதான் நீங்கள் குடிக்கிற கடைசி டீ அப்படிம்பார். அவ்வளோதான், அவர் சொன்னதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வெளியில் ஒரு 10 நாள் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா உடலை கவனிக்காமல் கண்ணாப்புண்ணான்னு சாப்பிட்றது. அது சாப்பிட்டதும் இல்லாமல் கடைசியாக இந்த புது மொழிபெயர்ப்பில் இருக்குது, ஒருவனது சொந்த முட்டாள்தனம் அவனது வாழ்வை அழித்துவிடும். ஒருவனது சொந்த முட்டாள்தனம் அவனுடைய வாழ்வை அழித்துவிடும், ஆனால் அவன் கர்த்தர் மீது பழி சொல்லுவான். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கர்த்தர் மீது பழி சொல்லுவான் அப்படிங்கிற இடத்துல போய் முடியுது அந்த வசனம். போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு அப்பையும் கேட்பார், இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னானே கரெக்டாக இருந்தீங்களா? இல்லை டாக்டர். அவர் சொல்லாமல் சொல்லுவார், தொண்டையில் கத்திய வை அப்படின்னு சொல்லாமல் வசனத்தில் இருக்குது, ஆனால் சொல்லாமல் அவர் சொல்லுவார். அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாமல் கடைசியாக பழியை கொண்டு போய் ஆண்டவர் மேலேயே போட்டுறது. அவன் கர்த்தர் மீது பழி சொல்லுவான். இந்த சரீரத்தை நம்ம மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாய் நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இது எதற்காக அப்படின்னா, நம்மை சார்ந்து இருக்கிறவங்களுக்காக, நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி பிள்ளைக்காக, சபைக்காக, இன்னும் என்னை கொண்டு ஆண்டவர் என்னென்னலாம் செய்யணும்னு விருப்பப்பட்டிருக்காரோ அதெல்லாம் கரெக்டாக செய்கிறதுக்காக இந்த சரீரத்தை நம்ம சரியாக வைத்துக்கொள்ளணும். அதையும் மீறி நடக்கிறது ஆண்டவருடைய சித்தம். அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நாம் சரியில்லாமல் நம்முடைய உடலை சரியாக பாதுகாத்து கொள்ளாமல் இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்திற்குரியவர் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம தான் நம்மை கட்டுப்படுத்தணும். பவுல் சொல்வது போல் என்னை நானே ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயுமே நம்ம சரீரத்தை சரியாக பார்க்கணும். அதே நேரத்தில் நம்முடைய முட்டாள்தனம் நம்மை அழித்து விடக்கூடாது. அதுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. நானும் வருகிற நாட்களில் யோபு அந்த வார்த்தையை மறக்காமல் அது என்னை உற்சாகப்படுத்துகிறது. அவன் பாவம் செய்யவும் இல்லை, அவன் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த வார்த்தையை திரும்ப 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 ஆண்டவர் ஞாபகப்படுத்தணும். ஏதோ இப்போ வேகமாக போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு ட்ரெயினை பிடிக்க போகிறோம், ட்ரெயினை பிடிக்க முடியாமல் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அடுத்த வழி இருக்குது, பஸ்ஸில் ஏறி போகலாம், கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே ஐயோ இவ்வளோ கிளம்பணும், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், வந்தோம், கேட்டு போட்டாங்களே, போச்சே, வந்துட்டே அப்படின்னு இந்த குறை சொல்கிறது சிறிய சிறிய விஷயத்திற்காக. இதில் தான் நம்முடைய விசுவாசம், இன்னொன்று குறிப்பாக நம்முடைய அபிஷேகம் அப்படியே போயிடுது. அந்த ஒரு ஓட்டை உளுந்து அந்த வழியாக அபிஷேகம் போயிடுது. அபிஷேகம் இல்லாத மனிதன் செத்த மனிதன். அது சொல்லுவாங்கள்ல, அந்த சதை இல்லாமல் எலும்பு கூடு மட்டும் நடந்து வந்துச்சுன்னா, அப்போ நான் எலும்பு கூடான்னு பேசுனேன்னா எப்படி இருக்கும்? அதுபோல் அபிஷேகம் இல்லாத மனிதன் சதை இல்லாத எலும்பு கூடுவை போல் உள்ளவன். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நம்மிடத்துலேருந்து அபிஷேகத்தை இதை எடுத்து விடுகிறது, தைரியத்தை இழக்க செய்கிறது, விசுவாசத்தை இழக்க செய்கிறது. ரொம்பவும் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி அந்த வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த அபிஷேகம் இல்லாத தன்மை கெடுத்து விடுகிறது. அதனால் நம்ம மிகுந்த கவனமாக இருப்போம், நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், குறை சொல்லாமல் பாவம் செய்யாமல் ஒரு வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் தேடுவோம், வாஞ்சிப்போம். தேவன் உதவி செய்வார். ஆமென்.
கேட்ட வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு சொல்கிறாங்கல்ல, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் அப்படின்ட்டு. தன்னைத்தான் வெறுத்து, என்னையை நான் வெறுத்து, என் சிலுவையை நான் எடுத்து அவரை பின்பற்றி போகலை அப்படின்னா அவருக்கு சீசனாக இருக்க முடியாது. இயேசுடைய மிகப்பெரிய அடையாளமே என்ன அப்படின்னா, 33 வருஷம் அந்த பூமியில் இருந்த பொழுது சிலுவையும் இயேசுவையும் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் பிரிக்க முடியாது. சிலுவை இல்லாத இயேசு கிடையவும் கிடையாது. அப்போ எனக்கும் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலைக்கு போகிற இடத்துல, எல்லா இடங்கள்லையும் சிலுவை இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு பாரம் இருக்குது, ஒரு சிலுவை இருக்குது, அந்த சிலுவை எடுத்து தான் இயேசுவை பின்பற்றி போகணும் அப்படின்ட்டுருக்கு. இதை தூக்கி யார் மேலாவது வச்சுட்டா நல்லாயிருக்கும், மனைவி மேலே வச்சுட்டா நல்லாயிருக்கும், பிள்ளைகள் மேலே வச்சுட்டா நல்லாயிருக்கும், சபையார் மேலே வச்சுட்டா நல்லாயிருக்கும், யாரோ ஒருத்தர் மேலே வச்சிடணும், நான் லகுவாக இருக்கணும். எப்படி மோசே அந்த யார் எகிப்தியர், எபிரேயரில் கேட்டோம்ல, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. அதுபோல் எனக்கு எந்த சூழ்நிலையிலும் எனக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பாரமே இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது. சாப்பாடுனா நேரத்துக்கு இருக்கணும், எங்கேயாவது அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா தயாராக இருக்கணும், என் உடம்புல எந்த குறைகளும், எனக்கு நோயோ வியாதியோ எதுவுமே, பலகீனம் எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஆனால் மோசே என்ன சொல்கிறாருன்னா, பார்வோனுடைய குமாரன் அதை வெறுத்து தன்னுடைய ஜனங்களோட பாடுபடுவதை என்ன செய்கிறார் அப்படின்னா விரும்புகிறார். அந்த அப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் வரணும். உண்மையிலே யோபை குறித்து கேள்வியை நான் நிறைய முறை கேட்டிருந்தாலும் திரும்பவும் கேட்கும்போது அவ்வளோ உணர்வுள்ளதாக இருந்துச்சு. யோபு 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 மாடுகள் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. இன்றி திரளான பணிவிடைக்காரர்கள், திரளானது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பணிவிடைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்குத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் அந்த யோபு. ஆனால் அப்படிப்பட்ட யோபு தனக்கு உண்டான ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாம் போன பின்பு அற்புதமான வார்த்தை, அந்த வார்த்தை 20ஆம் வசனம், யோபு அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழ பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இது அப்படியே என்னோடய குடும்பத்தில் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஏதாவது ஒன்று நடந்துட்டு அப்படின்னு வச்சுக்கலாம், நீ என்ன பண்ண, சரியா இதை போட்டியா, இது ஏன் இந்த மிக்ஸி வீணாக போணுச்சு, இது ஏன் உடஞ்சிச்சு, இது ஏன் இப்படி நடந்துச்சு, இது ஏன் இப்படி போணுச்சு, இந்த பணம் ஏன் இப்படி லாஸ் ஆணுச்சு, இந்த வீட்டில் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏதாவது ஒரு குறைகள். ஆனால் சொல்கிறார்ல, எல்லாமே என்ன அப்படின்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கே சோத்திரம்னு. இது எல்லாவற்றிலையும் விட இவை எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் என்ன செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. இப்படி நடந்துட்டு பிரதர், என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க பிரதர், என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க பிரதர், என் பிள்ளைங்க இப்படி போட்டு உடச்சிட்டு பிரதர், இப்போ தான் செலவு பண்ணி இதை ஒன்று வாங்கி கொடுத்தேன் பிரதர். எவ்வளோ முறுமுறுப்பு, எவ்வளோ குறை சொல்லுதல். யோபு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், எல்லாத்தையும் இழந்துட்டார். அவருக்கு இருந்த என்ன இருந்துச்சு, அவருடைய மனைவி மட்டும்தான். தனக்கு இருந்த ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாமே போயிட்டு, ஆனாலும் என்ன செய்யலை அப்படின்னா குறை கூறவே இல்லை. அதை யோபில் கடைசியாக இருக்குது, அதை மட்டும் நான் காமிச்சு முடிக்கிறேன். யோபு கடைசி 42ஆம் வசனம், 42ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார். 14,000 மாடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் திரும்பவும் அவனுக்கு என்ன செய்கிறாங்க, பிறந்தன. மூத்த மகள் எமிமால் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்திசால் என்னும் 3ஆம் மகளுக்கு, இதெல்லாம் வருது. 15 படிப்போம். தேசத்திலே எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரத்தின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார் அப்படின்ட்டு. யோபுடைய பின்னிலைமையிலும் அவருடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை என்ன செய்யுது, அவ்வளோவா ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அதில் எல்லாத்துலையும் என்ன செய்யலை அப்படின்னா
தனக்கு உண்டான எந்த சூழ்நிலையும் அவர் என்ன செய்யலை அப்படின்னா குறை கூறவே இல்லை. எனக்கும் ஏதாவது ஒன்று நடந்துட்டு அப்படின்னா என்னை வெறுப்பதற்கு, நான் என் சிலுவையை எடுத்து போகிறதுக்கு, நான் சாவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் தன்னைத்தான் வெறுத்து. எல்லா சூழ்நிலையும் என்னை வெறுக்கிறதுக்கு எனக்கு மனமே இருக்காது. நான் சௌரியமாக இருக்கணும், எனக்கு நேரத்துக்கு எல்லாம் கிடைக்கணும், எனக்கு வேலையில் கஷ்டம் இருக்கக்கூடாது, எல்லா சூழ்நிலையும் நான் கஷ்டப்படக்கூடாது. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாங்களே, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் அவருக்கு சீசன் இல்லவே இல்லை அப்படிங்கிறார். உண்மையிலே அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு கடந்து செல்ல தேவன் அப்படி அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு கடந்து செல்ல தேவன் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் இந்த வேலையில் கேட்டபோது இந்த எபிரேயர் 11 மோசேயை தேவன் அவர் எப்படி அவரை பயன்படுத்துறதுக்கு முன்பாகவே அவர் மோசே எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா 25 கேட்டது போல் 11 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் அப்படின்னு, இப்போது இந்த எகிப்து நாடு ஒரு வல்லரசு நாடாக இருந்திருக்கும். இப்போ இந்த ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு செல்லு வாங்குகிறேன் அப்படின்னா இது அமெரிக்காவிலேருந்து வந்தது அப்படின்னு எவ்வளோ அது ஒரு மேன்மை பாராட்டுறது போல் இங்கே எகிப்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களில் பார்க்கிலும் அங்கே இப்போ அது சொல்கிறவர் என்ன சொல்கிறார், மோசே கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் அப்படின்னு. உண்மையிலே இந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. நானும் உபத்திரவத்தை குறித்து அநேக வார்த்தைகள் கேட்டிருக்கேன், இங்கே நான் பேசியிருக்கேன். பவுல் சொல்லுவார், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறது இல்லை அப்படின்னு. அது போலவே நின்று எவ்வளோ தேவ ஜனங்கள் நீங்கள் உங்கள் மத்தியில் நான் எல்லாத்தையும் அனுபவித்தது மாதிரி உண்மையிலே நின்றுட்டு சிலம்பம் சுற்றிருக்கேன், இங்கே நின்றுட்டு கம்பை எடுத்து சுற்றுறேன். நீங்கள் எல்லாம் பிரதராக இருக்கட்டும், மற்ற மூத்த சகோதரிகள் எல்லாம் சத்தியத்தை அறிந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்பு இப்படி தான், அந்த ஸ்டெப்பு இப்படி தான், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நான் சுற்றுறேன். இப்போது அது எனக்கு நடக்கும்போது அங்கே ஒரு எழுத்தோ கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. இப்போ நான் அதை எழுத்தாய் பார்த்துட்டு அதை படிச்சுட்டு நான் ஈஸியாக இங்கே ஏதோ நான் சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம், அப்படி தான் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர், ஆனால் அந்த பவுலுக்கு அங்கே மோசைக்கும் அங்கே இணையாக பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்குள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு சின்னதாக ஆண்டவர் என் தகுதிக்கு இதுக்காக வைக்கிறாரு. அதுவே என்னால் தாங்க முடியல. அன்னைக்கு கூட அப்படி தான் என் மனைவி இடத்துலையும் சொல்லிட்டு வந்தேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குப்பா, சர்ச்சுக்கு வர்றதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை, எங்கே போனாலும் நிந்தை அவமானம் இப்படி தான் இருக்குது. நான் ஒரு குடும்பம் நல்லா கிறிஸ்துவுக்காக இப்படி வாழணும், அவமானப்படக்கூடாது, உன் பிள்ளைங்க அப்படி உன் குடும்பம் அப்படின்னு யார்கிட்டையும் ஒரு இதாக இருந்துடக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய இருதயத்தில் உள்ளது. ஆனால் அது ஆண்டவர் அப்படி எண்ணுகிறதே இல்லை. இங்கே இப்போ ஒரு யோபு குறித்து நான் கேட்டேன். யோபுக்கு இப்படி சொல்லும்போது இங்கேருந்து ஒருத்தன் உடையாரான், எஜமானே உன்னுடைய ஒட்டகங்கள் எல்லாம் அழிந்து போயிட்டது அப்படின்னு. அப்படியா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இங்கேருந்து ஒருத்தன் உடையாரான், உடையாந்து ஒரு காரியத்தை சொல்கிறான், உன்னுடைய ஆடு மாடுகள் திரளானது எல்லாமே அழிந்து போயிட்டது. எப்படி இருந்திருக்கும்? இடிமேல் சொல்லுவாங்களே நம்ம உலகத்தில், இடிமேல் இடி உழுவுது என் தலையில் உழுவுற மாதிரி இருக்குது, அவ்வளோ இது வருத்தம் அப்படிங்கிறது போல் சொல்கிறாங்க. உன் பையன் எப்படி, உன் பொண்ணு எப்படி, உன் குடும்பம் அப்படின்னு எனக்கு ஒரு இது நேர்ந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு என்னை நான் சீர்தூக்கி பார்க்குறேன். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த யோபுக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கே மேலே இருந்தார். ஆனால் இப்போது எனக்கு உள்ளே தேவன் அதை தந்திருக்கிறார். நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதுக்கு நான் செவி சாய்க்கிறவனாக இருக்கிறேன்னா? இந்த அப்போஸ்தலரில் கேட்டது போலவே அந்த வார்த்தையும் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினது. சீசருடைய மனதை
திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைநிறுத்தும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் என்று சொன்னார்கள் வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ நல்லா நான் விளங்கி கொள்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த உபத்திரவம் அல்லாமல் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு நிந்தையும் நான் அடையக்கூடாது. அதுக்கு பிரதர் உதாரணம் சூப்பராக சொன்னாங்க. இந்த ஒரு பேங்க்குக்கு நான் போகிறேன் அப்படின்னா, நான் போய் ஒரு 5000 பணம் எடுக்குன்னா உடனே போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா திருடன் என்னை பிடிச்சிருவாங்க. அதுக்கு நான் ஒரு செக் எழுதி ஒரு இது பண்ணி அதுக்கு நான் வெயிட் பண்ணி டோக்கன் எத்தனை நம்பர் வந்து அப்போ நான் என்னை கூப்பிட்டா தான் நான் போய் தான் இந்த பணத்தை எடுக்க முடியும். அதே போல் உலக பணத்தை சம்பாதிக்க கூட அவ்வளோ பிரயாசம் நான் பட்டால் தான், வெயிலில் நிற்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், ஹார்ட் ஒர்க்கு பண்ணால் தான் ஒரு 1000 ரூபா நான் சம்பாதிக்க முடியும். இப்போ நான் அதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யம் சின்னதா? இல்லவே இல்லை. அந்த அவருடைய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான எஃபோர்ட் நான் பட்டு தான் ஆகணும். அதற்கான பாடு உபத்திரவங்கள் நான் பட்டு தான் ஆகணும். இதை எல்லாமல் நான் போய் அங்கே என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் போகவும் முடியாது, அவருக்கு சீஷராகவும் இருக்க முடியாது. நான் அப்படி தான் எப்படின்னா, நான் ஒரு மனுஷர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன். ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளையாவது உன் மனைவியாவது உன் தாய் தகப்பனையாவது நீ வெறுக்காவிட்டால், உனக்கு உண்டானவைகளை நீ வெறுக்காவிட்டால், உன் ஜீவனை நீ வெறுக்காவிட்டால் அப்படிங்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் பையன் என் பிள்ளைங்க மேலே 100% நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஒரு நேரத்தில் நல்லா சின்ன பிள்ளைங்கலேருந்து வளர்க்குறப்போ நல்லா எல்லா ஆண்டவருக்குரியதை எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், வளர்க்குறேன். ஒரு நாள் வாலிப ஸ்டேஜில் இப்படி வரும்போது ஒரு தவறுற விதத்தை பார்த்தா பொசுக்குன்னு வந்துடுறேன். அதை தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். எனக்கு உற்சாகமாக இருந்த இந்த வார்த்தை. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய நம்பிக்கை ஃபுல்லாக தேவன் மேலே நான் வச்சுட்டேன் அப்படின்னா நான் விழமாட்டேன். என் பிள்ளைங்க மேலேயோ என் மனைவி மேலேயோ இல்லை எந்த ஒரு நபர் மேலேயோ நான் வச்சேன் அப்படின்னா நான் வீழ்ச்சி அடைவேன். ஆனாலும் இந்த நாளில் எனக்கு பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் நான் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அந்த சிலுவை எடுத்து ஆண்டவர் பின்னாடி நான் சந்தோஷமாய் செல்வேன் அப்படின்னு இந்த வேலையிலும் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். கேட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் தேவனை துதிக்கிறேன். நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது வழியை குறித்தும் கிரியைகளை குறித்தும் கேட்கும் பொழுது மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்பொழுது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா எப்படி சந்தோஷமாக இருப்பேனோ அதை போல் இன்னும் கூடுதலாகவே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, மோசேக்கு வழியை காண்பித்த தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிரியைகளை காண்பிக்கிற 2 குரூப்பு ஜனத்துக்கு 2 விதமாக செயல்படுறதுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்திருக்கிறார். அவரை யாருக்கு கிரியைகளை காண்பிக்க விருப்பமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு கிரியைகளை மட்டும்தான் காண்பிப்பார். யாருக்கு வழியை காண்பிக்க விருப்பமாக இருக்கிறாருன்னா அந்த விருப்பத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த நபர் ஒரு சூஸ் பண்ணுற விதம் அவசியமாக இருக்குது. உண்மையிலே பிரதர் சொல்லும் பொழுது இந்த வாக்கிங் போகல ஒரு அறிவுரை சொன்னால் அதை உடனே எடுத்துக்கிற மனநிலை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அந்த வழியை காண்பிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அறிகுறி போல். இப்போ அதை பார்க்கும் பொழுது சரி உடனே ரூட்டை மாற்றுறாங்க. ரூட்டை மாற்றி இந்த டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தவங்க இந்த டைரெக்ஷனில் மாறுறாங்க. அதை போல் மோசேயும் ஒரு சில முடிவுகளை எடுக்கிறாரு, பவுலும் சில முடிவுகளை எடுக்கிறாரு, யோபும் சில முடிவுகளை எடுக்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி, இப்போ நடந்த நிகழ்ச்சி நிமித்தம் எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படின்னு ஒரு உணர்த்துதல் உண்டாகும் பொழுதோ அல்லது தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு அறிவுறுத்தல் உண்டாகும் பொழுதோ நான் எடுக்கிற தீர்மானம் தான் எனக்கு தேவன் எனக்கு அவருடைய வழியை காண்பிக்கிறது. அந்த வழியில் கடைசியில் என்ன கிடைக்குதுன்னா நித்திய பேரின்பமும் சந்தோஷமும் சமாதானமும். அந்த வழியை காண்பித்து நம்மை பூரணமாய் ஆசீர்வதிக்க, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிரியையை தான் பார்க்குறோம். கேட்டது போல் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான்னா அவனுக்கு படிப்பு நல்லா வரணும், அவன் நல்லா
வேலைவாய்ப்பு கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், நல்ல வீடு வசதியோடு வாழணும். என்னுடைய நோக்கம் அதான் இருக்குது. என்னுடைய நானும் அப்படி தான் வாழணும். இந்த உலகத்தார் மத்தியில் நான் எந்த பாடுகளும் உபத்திரவங்களும் படாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பமாக இருக்குது. எனக்கு என்னத்தை கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா கிரியையை தான் கொடுப்பாரு. அநேகருக்கு கிடைக்காத கிரியைகளை எனக்கு செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஆனால் என்னுடைய நோக்கம் அவருடைய பூரண ஆசீர்வாதமாகிய அந்த பரலோக சுபாவம், அந்த நித்திய பேரின்பம், வருமானம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அந்த மிகுந்த சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும் நடக்கிற அந்த வழியை காண்பிக்கிறதற்கு நான் எடுக்கிற தீர்மானங்களே, தேவன் எனக்கு சபையில் வைத்து போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நான் உடனே இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்துடுறேன். எவ்வளோ கேட்டது போல் ஒரு வியாதியோ அல்லது ஒரு மரணமோ எனக்கு உண்டான நபர்களுக்கு ஒரு மரணமே வந்தாலும் கூட நான் பதறிவிடக்கூடாது. என் இருதயத்தின் அடியாந்தரத்தில் ஒரு 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 கரு இருக்கணும். நான் பதறிடக்கூடாது. என் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலையும் என்னை இந்த வழியில் நடத்தி தான் கொண்டுட்டு போக விரும்பியிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி நான் முடித்து நின்னேன்னு சொன்னால் அவர் வழியை இன்னும் ஒரு ஸ்டெப்பு எனக்கு அனுப்பித்து விடுவார். நான் பூரண சமாதானத்திலே நடப்பேன் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அறிக்கையிடுகிறேன். ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கேட்டது போல தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும். அது யாருக்கு தேவனுடைய வழியை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார் அப்படின்னா, முழு இருதயம் கொண்ட தேவனுக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திலே முழு இருதயம் கொண்ட சகோதரன் சகோதரிகளுக்கு தான் தேவன் தன்னுடைய வழியை தெரியப்படுத்துகிறார். அநேக ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய வழியை யாருக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னா, மோசைக்கு மாத்திரம்தான் வெளிப்படுத்தினார். ஏன்னா அவர் அநித்தியமான பாவத்தினுடைய சந்தோஷத்தை அவர் வெறுத்தவர். பார்வோன், அதாவது ஒரு அரசருடைய குமாரன் எப்படி இருக்கலாம் அவருக்கு நல்லா தெரியும். பார்வோனில் இருந்திருந்தா அப்படின்னா அவருடைய வாழ்க்கை சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஒரு இளவரசனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு தெரியும். ஆனால் அதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு பாடுபடுவது, துன்பத்தை அனுபவிப்பது, தேவனுடைய ஜனங்க எங்கே பாடுபடுறாங்களோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு தீர்மானம்தான் தேவன் அவருடைய வழியை வெளிப்படுத்தினார். கடந்த நாட்களில் நம்முடைய மூத்த சகோதரர் உற்சாகப்படுத்தின ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்துட்டு முடிக்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 12, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 12-13. இன்றைக்கி நாம் கேட்டது போல் சோதனை கேட்டோம் இல்லையா? என்ன கேட்டோம் அப்படின்னா, சீசருடைய மனதை திடப்படுத்தி அநேக புத்திமதிகளை சொல்கிறாங்க. அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இன்றைக்கி சின்ன ஒரு உபத்திரம் வருது, ஒரு சின்ன குடும்பத்தில் நமக்குள்ளே ஏதோ ஒரு காரியங்கள் நடக்குது அப்படின்னா, நாம் ஏதோ பிரச்சனை நமக்குள்ளே வந்துட்டு, இல்லை பாவத்தினால இந்த பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்மையே குற்றப்படுத்தி கொள்கிறோம் அல்லது ஆக்கினைப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிங்க சொல்லலை. புதுமை, ஒரு பாவத்தை குறித்து அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ளே வரும்பொழுது அதை நம்ம புதுமையாக பார்க்குறோம், வித்தியாசமாக பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி என்னுடைய பங்காளி அப்படின்னா நம்ம கிராமத்தில் சொல்லிக்குவோம், அதாவது அண்ணன், அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பி, அதை தான் நம்ம சொல்லுவோம். என்னுடைய பங்காளியானதுனாலே சந்தோஷப்படுங்கள். இப்போ இன்றைக்கி நமக்கு என்னென்ன பாடுகள் வருதோ, உபத்திரவங்கள் வருதோ, நாம் தேவனுக்கு
பங்காளியாய் சகோதரனாய் மாறுகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையிலே கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. நான் உணர்வடைந்தேன். நான் தேவனுக்கு பங்காளியாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன். அநேக உபத்திரங்கள் பாடுகள் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார் அப்படின்னா நான் உண்மையிலே உணர்வடைந்தது அவருடைய சகோதரன், அவருடைய மூத்த சகோதரன், நான் இளைய சகோதரனாய் மாறிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய சாயலை நான் அடைவேன்னு சொல்லி என் நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். ஆமேன். தேவனுக்கு நன்றி. ஒரு கேள்வியோடு எனக்கு ஒரு 2 நாள் இருந்தது. நான் பிரதர்கிட்ட என்ன சொல்லணும், ஒன்று சொல்லி சபையில் அறிவிக்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு பாரமும் அது இருந்தது. மெய்யாகவே நம்ம சபையில் தேவன் வாசம் பண்ணுகிறான்ற முழு இதயத்தோடு உணர்ந்தேன். ஏன்னா மதியினமாக நம்ம ஒன்று செஞ்சுட்டு தேவன் மேலே ஒரு பழிய போடுறது. ஏன்னா கடந்த 2 நாளாக ஒரு இடத்துக்கு போனால் அதில் ஒரு சம்பவம் நடந்தது. அது கிட்ட இருந்தனால எனக்கு அது என்னை குற்ற உணவுப்படுத்தி கொண்டே இருந்தது. ஏன் இது ஏன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. ஏன் ஆண்டவரே இது நடந்தது, அந்த குடும்பத்துக்கு நிர்கதியான ஒரு நிலை இருக்கே அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வியும் எனக்கு ஒரு தூக்கம் இல்லாமல் இருந்தது. நான் களிமண், அவர் குயவன். ஏன்னா அவர் சிருஷ்டித்தார். அவர் ஒரு தோட்டத்தில் ஒரு ரோஜா வச்சு வளர்க்குறாங்கன்னா அந்த தோட்டக்காரன் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அதை கேட்குறதுக்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதே போல் அவர் படைத்தார், ஒரு நேரம் வைத்தார், அதை எடுத்துக்கொண்டார். அப்போ அதற்கு காரணம் அது மதியனன். ஏன்னா என்ன அப்படின்னா, ஒரு மாத்திரையை கொடுத்து நம்மளை சாப்பிடு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டாக்டர் சொன்னால் அதை கடைசி வரைக்கும் சாப்பிடாமல் ஆண்டவர் என்னை காப்பாற்றாருன்னு சொல்லி மாத்திரை விட்டனால வெந்த நிலைமை இது. அதை சபையில் எல்லாரும் அப்படி செய்யணும், இதை நான் பிரதர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது உண்மையை சொன்னாங்க. உண்மையிலே நம்ம ஆண்டவருக்காக வாழணும்னு சொன்னால், ஒரு மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னால் அது சாக வரைக்கும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆண்டவருக்காக வாழணும், உயிர் வாழ்கிறதுக்காக இல்லை, தேவனுக்காக இந்த பூமியில் ஒரு வாழ்க்கையை வாழணும். உண்மையிலே எனக்கு ஒரு தெளிவு ஆண்டவர் கொடுத்தார். உண்மையிலே நன்றி. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன்னு சொல்லி என் நம்பிக்கையும் விசுவாசத்தை அறிக்கிறேன். ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. தேவன் யார்கிட்ட பேசுவார் அப்படின்றத இன்றைக்கி நம்மள்கிட்ட பேசினாங்க. என்னிடத்துல ஏன் தேவன் பேச மாட்டுறாரு அப்படின்ட்டு நான் நிறைய எனக்குள்ளே நான் கேட்டதுண்டு. அதுக்கு இன்றைக்கி பதில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. மோசேக்கு அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார்ன்ட்டு. மோசேக்கு ஏன் அந்த வழிகளை தெரியப்படுத்தினாருன்னா, அவர் ராஜா அந்த பொசிஷனை விட்டுட்டு, அவர் சுகபோகமான வாழ்க்கையை விட்டுட்டு அவர் விட்டுட்டு வந்ததுனால தான் அவர் மோசேக்கிட்ட தேவன் பேசினார். நானும் என் வாழ்நாளில் இனி வரும் காலங்களில் என்னுடைய கம்ஃபர்டபுளான அந்த சூழ்நிலையை நான் விட்டுட்டு தேவனிடத்தில் போக வேண்டிய நம்பிக்கை செய்கிறேன். ஆமென்.